சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும், தேர்தல் வாக்குறுதிகளை திறனற்ற திமுக அரசு காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கமிட்டனர். விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக நாள்தோறும் அரசு பணியாளர் சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருவதால் 2026 தேர்தலில் ஸ்டாலின் அரசுக்கு அரசு ஊழியர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 47 மாதங்களாக நாங்கள் பொறுத்து 48 மாதங்களாக இருக்கிறது. எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது யதார்த்தம். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் எங்களது கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக அறிவிப்பார்கள் என்று நம்பினோம். ஆனால் வழக்கம்போல எங்களுக்கு அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் வழக்கமான அறிவிப்பாக வந்த காரணத்தினால் மறுபடியும் வீதிக்கு இறங்கி போராடுகின்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது யதார்த்தம். இன்னும் சொல்லப்போனால் 10 முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத குற்றம் சாட்டப்பட்ட இருவரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார், சண்முகம் உள்ளிட்ட 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர். செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களுக்கு குற்றப்பத்திரிகையுடன் சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை காகித வடிவில் வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி, ஜாமீன் உத்தரவாதம் தாக்கல் செய்யாத ஜெயராஜ்குமார் மற்றும் பழனி ஆகியோரை வரும் ஜூன் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்.